ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 13. கண்மணி கண்ணை தேய்த்துக் கொண்டு தமையனை பார்த்தாள். நான் அரைச்சு வச்சிருக்கானா, எடுத்துட்டு வரட்டா என உறக்கம் துறந்து கேட்க, தேவையில்ல, அந்த பிளான்ட்டும் வாட்ஸ் தட் என்ற கேள்வியுடன் மனையாளை பார்த்தான். அவளோ, ஹை, இந்த ரோபோக்குள்ளேயும் ஒரு ரோமியோ இருக்காயா என குதூகலித்துக் கொண்டு, அம்மிக்கல்லுங்க யாஷ் என்றாள் பெருமையாய் சிரித்தபடி. சிந்தாமணியோ, அம்மிக்கல்லுமா வேணும் என தலையை சொரிய ஆதிசக்திக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அம்மிக்கல்ல என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும் என்றவர், அத தனியா எடுக்கணும்னா பேத்துதான் எடுக்கணும் யாஷ், இந்நேரத்துல கடப்பாறைய போட்டு எடுக்க முடியாது என்றதும் அவனுக்கு செருக்கு தலைக்கேறியது. பணத்தை கொடுத்து விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களை வாங்கி இருக்கிறான். பல கோடிகள் பெருமானமுள்ள, உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் விதமாக ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜியினுள் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒன்றை கேட்டு இல்லை என்று மறுப்பதா? அதை கேட்டது நிதர்சனா என்றிருப்பினும், ஆஃப்டர் ஆல் இந்த சின்ன விஷயம் கூட தான் கேட்டு கிடைக்கவில்லை என்ற கோபம் அதிகரித்தது அவனுக்கு. இதுவரை அன்பை தவிர அவன் கேட்ட எதுவும் கிடைக்காமல் போனதில்லை. கிடைக்காதென்று தெரிந்தும் அன்பை கேட்டு யாரிடமும் கெஞ்சி நின்றதில்லை அவன். அந்த ஆணவம் அவனை எப்போதும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வைக்கும். ஃபைன் என்றவனின் முகத்தில் தெரிந்த கோபத்தில் ஆதிசக்திக்கு ஒன்றுமே புரியவில்லைதான். ஆகினும் தான் கேட்டு கொடுக்க இயலாது என கூறிய தன் மீது அவனுக்கு சினம் அதிகமாக இருக்கிறது என்று மட்டும் புரிய, அது இல்ல யாஷ், அவளுக்கும் அம்மில அரைக்க தெரியாதுல்ல, கண்மணிதான் அரைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாளே, காலையில நானே அரேஞ்ச் பண்றேன் என்றவரிடம் கெஞ்சுதல் தெரிந்தது. இங்கு நிதர்சனாவோ அவனை சுரண்டினாள். யார் அரைச்சா என்ன, ஒரு தடவை வாங்கிக்கலாம்ல என்றதில் அவளை முறைத்திட அவளும் கெஞ்சல் பார்வை வீசினாள். வாங்கிட்டு வந்து தொலை என எரிச்சல் மிக வீட்டிற்கு சென்று விட்டதில், ஐ ஜாலி என்று உள்ளுக்குள் குத்தாட்டம் போட்டாள். உள்ள வாரித்தி என ஆதிசக்தி அழைக்க, பரவாயில்ல அத்த, ஏற்கனவே எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு என சமாளித்தவள் அவன் அனுமதியின்றி உள்ளே செல்ல மறுத்து விட்டாள். ஏனென்றெல்லாம் அவளுக்கும் தெரியவில்லை. உள்ளே செல்ல கால் ஒத்துழைக்கவில்லை, அவ்வளவே. கண்மணி, அந்த மருதாணி கிண்ணம் என அசடு வழிந்து கேட்க, சிரிப்பை அடக்கிக் கொண்ட கண்மணி, அண்ணாவே இங்க வர வச்சிட்டீங்க அண்ணி என கிண்ணத்தை கொடுக்கும் போது பாராட்டி கொண்டாள். அவளுக்கு அது எல்லாம் ஒன்றுமே உரைக்கவில்லை. மருதாணியின் மீது கண்ணாக இருந்தவள், தேங்க்ஸ் நாத்தனாரே என அவளது கன்னம் கிள்ளி வீட்டிற்கு ஓடி போக, இந்த அண்ணிய பார்த்தா கல்கத்தால இருந்து வந்த மாதிரியே இல்லப்பா, ரொம்ப சிம்பிளா இருக்காங்க என்று நடப்பது இன்னுமே புரியாமல் நின்றிருந்த இளவேந்தனிடம் கூறினாள். சரி சரி, போய் தூங்குங்க என அனைவரையும் அனுப்பிவிட்டார். குடுகுடுவென அறைக்கு வந்தவளை, இனி அந்த வீட்ல இருக்கிற எதையும் கேட்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா என்று அதட்டினான் யாஷ். கேவலம் ஒரு மருதாணி செடிக்காக தன்னை அவ்வீட்டில் நிற்க வைத்து விட்டாளே என்ற ஆத்திரம் அவனுக்கு. அவளாக அவனிடம் கேட்கவில்லை என்பது உரைக்காமல் அவள் மீதே கோபம் கொண்டான். சரி சரி, இனிமே கேட்கல என அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டவள் தரையில் அமர்ந்து கொள்ள அவன் புருவம் நெளிந்தது. காட்ட பார்வையில் மாற்றம் ஏதும் இல்லை. பார்வையின் பொருள் உணர்ந்தவள் போல, உங்க பெட்ல எல்லாம் மருதாணி பட்டுட்டா அப்புறம் அதுக்கு வேற கத்துவீங்க என விளக்கம் கூறிவிட்டு ஒரு உள்ளங்கையில் அழகாக வட்டங்களை வைக்க தொடங்கினாள். யூஸ்லெஸ் என பல்லிடுக்கில் கோபத்தை கொட்டிவிட்டு ஷோஃபாவில் அமர்ந்து மடிக்கணினியை தட்டினான். தனது மொத்த சினத்தையும் அதனிடம் காட்டும் பொருட்டு கீபேடை படபடவென தட்ட, நிதர்சனாவோ உள்ளங்கையில் வட்டங்களை வைத்து முடித்துவிட்டு, யாஷ் இதோ பாருங்க, நல்லா இருக்குல்ல என கையை நீட்டி காட்ட, ஏற்கனவே காட்டத்தில் இருந்தவன், இந்த சொர சொர கைக்கு எதை வச்சாலும் அக்லியா தான் இருக்கும் என்று சீறினான். அந்நிச்சையாய் அவள் முகம் சுருங்கி போனது. ரொம்பத்தான் என நொடிந்து கொண்டாள். இங்கு கதிரவனுக்கோ உறக்கமே வரவில்லை. நிதர்சனாவின் முகம் வாடி இருந்ததை நினைவிலாட, இவ்வளோ நாளா நல்லாதானே இருந்தா, இன்னைக்கு என்ன ஆச்சு என்ற வருத்தத்திலேயே உழன்றவன் அதற்கு மேல் முடியாமல் அவளை காண அறைக்கே சென்று விட்டான். தயங்கி தயங்கி அறை வாயிலை எட்டி பார்த்தான். மருதாணியின் மனம் அறையை நிறைக்க அது தலைவலியை உண்டு செய்தது யாஷ் பிரஜிதனுக்கு. அதில் கதவு அனைத்தையும் திறந்து வைத்திருந்தான். தனது தோழி செய்யும் காரியத்தில் திகைத்து போனவன் விறுவிறுவென உள்ளே வந்து அவளை முறைத்தான். அடி பாவி, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்குதான் மருதாணி சேராதுல்ல என அலறிட,
அவனை கண்டதும் வேகமாக கிண்ணத்தை முதுகுக்கு பின்னால் மறைத்துக் கொண்டவள், நீ எதுக்கு இங்க வந்த என்றாள் கடுப்பாகி. உன்னை கொல்ல போறேன். நீவே மட்டும் இருக்கணும் இப்போ. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அதான் அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டானே. நீதான் ஏற்கனவே உனக்கு தலைவலி வந்து ஜலதோஷம் பிடிச்சிடும். வந்தா உடனே போகவும் செய்யாது. இப்படி ஏசிக்குள்ள உட்காந்து அதுவும் ராத்திரி நேரத்துல மருதாணி வைக்கிறியே, உனக்கு ஜன்னியே வந்துடும் லூசு என்று அதட்டிட, வாட்ஸ் ஹேப்பனிங் என்று நெற்றியை நீவியபடி யாஷ் கேட்டான். அவன் விவரம் கூறியதும், லீவர் சாகட்டும் என்று அசட்டையுடன் கூறிவிட்டு மீண்டும் மடிக்கணினியில் புதைந்ததில் நிதர்சனா அவனை முறைத்து வைத்தாள். இருடா, என்னையவா கண்ட்ரோல் பண்ற, உன்னை கதற விடுற இரு என சபதம் எடுத்துக்கொண்டவள், கதிரு ப்ளீஸ்டா, நான் என்ன ஸ்கூல் காலேஜுக்கா போக போறேன், எப்படியும் சும்மா தானே இருக்க போறேன், ஜலதோஷம் வந்தா பிரச்சனை இல்ல, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்டா என கெஞ்சிட, ஏன் நீதான் இப்படி பண்ற என அங்கலாய்த்தான் கதிரவன். ப்ளீஸ் 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 என பல ப்ளீஸ்களை போட்டு கதிரவனை தாஜா செய்ய, அதற்கு மேல் அவள் ஆசையை எப்படி தடுப்பான்? என்னமோ பண்ணு என்று அவன் நகரப் போக, வந்தது வந்துட்ட, இந்த கைக்கு வச்சுட்டு போ என்றதும், அடங்கவே மாட்டல நீ என்று சிடுசிடுத்தபடியே அவள் அருகில் அமர்ந்து அழகாய் வைத்து விட்டான். சிரிச்ச மறிக்கா வைடா, அப்புறம் எனக்கு செவக்காம போயிட போகுது. ஈ, போதுமா எனும் போதே அவனுக்கும் சிரிப்பு வர, இந்த மூஞ்சில எக்ஸ்பிரஷனை எதிர்பார்த்தது ஏன் தப்புதான் என்று வாரினாள். அதில் இருவரும் சிரித்தபடி பேசிக்கொள்ள யாஷ் பிரஜிதனின் சினம் எல்லையை கடந்து சென்று கொண்டிருந்தது. போதுமா என கதிரவன் வைத்து முடித்ததும் கேட்க, அப்படியே பாதத்திலையும் என மூக்கை சுருக்கி அவள் கால் பாதத்தை காட்டினாள். ஜன்னி கன்ஃபார்ம் கதிரவன் முறைத்திட, அவளோ வச்சுவிடு, எப்படினாலும் வரதானே போகுது என அதிகாரமாக கூறியதில், எனஃப் என கத்தினான் யாஷ். அதில் இருவரும் மிரண்டு திரும்ப, கெட் அவுட் என்றான் கதிரவனை பார்த்து. அவனோ திரு திருவென விழித்தபடி, காலுக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் நிதா என்று அவசர நடையுடன் ஓடிவிட, நிதர்சனா மூச்சிரைத்து, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றாள் கோபமாக. இங்க நீ என் ஒய்ஃப், அது ஞாபகம் இருக்குதானே என பற்களை கடித்து அவன் கேட்க, இப்ப நீங்க வச்சு விடுங்க என்று காலை நீட்டினாள். வாட் மீ அவன் கடுகடுப்புடன் கேட்க, நீங்க தானே ஒய்ஃப்னு சொன்னீங்க, எனக்கெல்லாம் புருஷனா வந்தா தினமும் கால்ல விழுகணும் என அவனை மடக்கினாள். ஓஹோ என இடுப்பில் கை ஊன்றியவன், அப்ப ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரெண்டு பேரும் பிசிக்கல் இன்டிமசி பண்ணலாமா என்றான் எகத்தாளமாக. எது என விருட்டென எழுந்தவள், ஹச் ஹச் என 4 தும்மல்களை வரிசையாக போட்டாள். மூக்கை உறிஞ்சியபடி, நான் எப்படி வந்தனோ அதே மாதிரிதான் அனுப்புவேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க என சண்டைக்கு நின்றவளுக்கு மீண்டும் 4 தும்மல் வரிசை கட்டி நின்றது. அவனோ தனது டிராயரை திறந்து ஒரு மாஸ்கை எடுத்து அணிந்துவிட்டு, உன் வாய அடக்கல, நான் கொடுத்த ப்ராமிஸ் ஒவ்வொன்னா பிரேக் பண்ண வேண்டியது வரும் என்றவன் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து, முதல்ல உன்னை பார்த்து எனக்கு ஃபீலிங்ஸ் வரணுமே, சோ உன் இமேஜினேஷனை கம்மி பண்ணிக்கோ என்று உதாசீனம் செய்துவிட்டு செல்ல, அவளோ போட அரக்கா என வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாள். நேரம் செல்ல செல்ல தலை வலித்தது. கோல்ட் ஆகிடுச்சா என யாஷ் பிரஜிதன் கேட்டதும் பரிதாபமாக தலையசைத்தவளிடம், ஃபைன், நீ வேற ரூம்ல தூங்கு என வெளியில் துரத்தி விட்டான். அப்போதும் கையை கழுவ மனமில்லை. மருதாணியை கழுவி விடலாம் என்றால் இந்த நேரத்துக்கு கையில பிடிச்சிருக்காதே என்ற வருத்தம் எழ, நேரம் செல்ல செல்ல தலைவலி அதிகமே ஆனது. கதிரவனுக்கு அவள் தனி அறைக்கு வந்தது தெரியவில்லை. அறைக்கதவு வேறு அடைத்திருக்க, இவன் நல்லா இருக்காளா இல்லையான்னு வேற தெரியலையே என பரிதவித்தான். நேரம் கடந்தும் உறக்கம் வராமல் யாஷின் அறைக்கதவை தட்டியும் விட்டான். உறக்கம் கண்ணில் நிறைய கதவை திறந்த யாஷ் பிரஜிதன், வாட் மேன் என்றான் கடுகடுப்பாக. அது நிதா தூங்கிட்டாளான்னு பார்க்க வந்தேன் என தயங்கியபடி அறைக்குள் எட்டி பார்க்க, அவள் அங்கு இல்லை என்றதும், நிதா எங்க யாஷ் என்றான். பெட்ரூம் என அருகில் இருந்த மற்றொரு அறைக்கதவை காட்டிவிட்டு கதவை படாரென அடைத்து விட்டான். ஐயோ என வேகமாய் அந்த அறையை திறந்தவன் காய்ச்சலில் கொதித்துக் கொண்டிருந்தவளைக் கண்டு பயந்து விட்டான். அடி பாவி, இவ்ளோ கொதிக்குது, இப்போ கைய கழுவலியா நீ எனும் போதே அழுத்த நடையுடன் உள்ளே வந்தான் யாஷ் பிரஜிதன். அவளை தரதரவென குளியலறைக்கு அழைத்து சென்றவன், எலிசா, வார்ம் வாட்டர் என உத்தரவிட, குழாயிலிருந்து மிதமான சூட்டில் நீர் வந்தது. அதில் அவனே அவள் கையை பிடித்து கழுவிவிட,
அவளுக்கு கண்ணையே திறக்க இயலவில்லை. கையை கழுவியதில் அவள் உடையிலும் சிறிது ஈரம் பட்டுவிட்டது. உடையை மாற்றவில்லை என்றால் உடம்பின் சூடு அதிகரித்து விடும் அபாயம் இருக்க அவளை கையில் அள்ளி வந்து கட்டிலில் போட்டான். கதிரவனுக்கு இவன் ஏன் இதெல்லாம் செய்யறான் என்ற எண்ணம்தான். நான் பாத்துக்கிறேன் யாஷ் என்றதும் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்க்க உள்ளுக்குள் குளிர் பரவியது அவனுக்கு. அவுட் என யாஷ் பிரஜிதன் ஒரு சத்தம் கொடுத்ததில் மறுநொடி அவன் தெரு வாயிலுக்கே சென்றிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மடமடவென அவள் அணிந்திருந்த சுடிதாரை கழற்றினான். டேய் அரக்கா, என்னை என்னடா செய்ற என அரை மயக்கத்தில் அவள் பினாத்த, உன்னை எதுவும் செய்யற அளவு நீ ஒர்த்தில்ல என்று சுடுசொல்லை விட்டுவிட்டு அவளுக்கு உடையை மாற்றினான். அப்போதும் அவளது சிறுத்த இடையின் ஓரத்தில் பதிந்திருந்த சிறு மச்சம் அந்த தங்க நிற கண்களுக்கு விருந்தானது. உணர்வற்று அவளை படுக்க வைத்து போர்வையை போர்த்திவிட்டவன் ஒரு காட்டன் துணியை ஈரப்படுத்தி அவள் நெற்றியில் வைத்திட, குளிருது என்றால் முனகலாக. மருதாணியில் சிவந்திருந்த அவள் கரத்தை ஒருமுறை ஏறிட்டவன் கரத்தை வெறித்துவிட்டு, எலிசா, ரூம் ஹீட்டர் என உத்தரவிட அறையே சூடாக மாறியது. அவளது குளிருக்கு இதமாக இருக்க அவள் வாயில் மாத்திரையை கரைத்து ஊற்றியவன் அவள் அருகிலேயே படுத்து கொண்டான். மென்டல், மருதாணி வைக்கிறேன்னு இரிட்டேட் பண்றா என தனக்குள் கருவி கொண்டவனின் கரங்கள் லேசாக சிவந்திருந்த கரத்தை பற்றி கொண்டது. அடுத்த ஒரு வாரமும் சளி காய்ச்சல் என்று ஒரு காட்டிவிட்டது அவளுக்கு. விவரம் அறிந்து ஆதிசக்தி குடும்பத்தினர் அவளை வந்து பார்க்க, கண்மணியோ, உங்களுக்கு சேராதுன்னு சொல்லிருக்கலாம்ல அண்ணி என்றால் வருத்தமாக. சொல்லிருந்தா தரமாட்டியே என்றவளை சிறிதாக முறைத்தாள். யாஷ் பிரஜிதன் அவர்கள் வரும் நேரம் அலுவலக அறையை விட்டு நகரவே இல்லை. சிந்தாமணிதான், இது என்ன இந்த வீட்ல எல்லாமே ஹை டெக்னாலஜியா இருக்கு என வியக்க, நிதர்ஷனாவோ, இங்க சோறு கூட ரோபோ தான் குடுக்குது சிந்தா, வா நான் வீட்டை சுத்தி காட்டுறேன், உன் மாமா என்னென்ன குரலி வித்த காட்டியிருக்காருன்னு பாரு என்று அனைவருக்கும் வீட்டை சுற்றி காட்டியதோடு எலிசாவையும் அறிமுகம் செய்து வைத்தாள். உடல்நிலை சரியில்லாது படுத்த படுக்கையாக இருந்தவள் இப்போது குதூகலமாக வீட்டை சுற்றி காட்டிக் கொண்டிருந்ததில் அப்போதுதான் அங்கு வந்த யாஷிற்கு கடுப்பாக வந்தது. அவளை திட்ட வரும் முன் கண்மணி, இப்படி வீட்டை சுத்தி கேமராவும் மெஷினுமா இருந்தா பைத்தியம் பிடிச்சிடாதா என வருத்தமாக கேட்க, அவளோ, சேச்ச, நாங்களே எலிசாவ ரேஷன் கார்டுல சேர்த்து விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்க யாஷ் என அங்கு வந்தவனையும் உரையாடலில் சேர்த்து கொள்ள, கிருஷ்ணவேணியோ கமுக்கமாக சிரித்தார். ஏன் ஆதார் கார்டும் வாங்க வேண்டியதன, அதுக்கும் அப்ளை பண்ணிருக்கோம் பெரியம்மா, வந்துடும் என்றதில் குபீர் சிரிப்புதான். இளவேந்தனுக்கும் அவளது பேச்சில் மெல்ல புன்னகை எழ ஆதிசக்தியால் இதனை எளிதாய் ஏற்க இயலவில்லை. அவரும் இந்த இயந்திரங்களுடன் மல்லு கட்டியவர்தானே, இது தரும் தனிமையும் அவருக்கு புரியுமே. புரிந்தும் தனது மகனை இத்தனை வருடங்களும் இயந்திரங்களுடன் வாழ விட்டதில் மனம் வலித்தது. இத்தனை ஆவேசமாக மகனை தன்னிடம் அனுப்ப கேட்ட அலெக்சாண்ட்ரோ அடிப்படை அன்பை கூட காட்டவில்லை என்பதும் புரிந்தது. அது சரி, அவருக்கு அன்பென்றால் படுக்கையில் மட்டும்தானே. காதலித்து மனம் புரிந்த தனக்கே அப்படி என்றால் மகனுக்கு மட்டும் எப்படி கிடைத்திருக்கும்? ஏதேதோ எண்ணங்கள் அவரை வாட்டி எடுக்க, உடம்ப பாத்துக்கோ ரித்தி என மகனை நேர்கொள்ள தெம்பின்றி கிளம்பி விட்டார். அவரை கண்டு கொள்ளவே இல்லை யாஷ். ரூமுக்கு போ என நிதர்ஷனாவை விரட்டிவிட, அழகேசனோ, இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதீங்கப்பா, வெளியில போனாதானே பிரச்சனை, நம்ம வீட்டுக்காச்சும் வாங்கல என மருமகனை அழைத்தார். அவன் அழுத்த பார்வை வீசியதும், உங்களுக்கு வேலை இருந்தா ரித்தியவாது அனுப்பி வச்சா கண்மணி சிந்தா கூட பேசிட்டு இருக்கும்ல என்றதில், அதான் நானும் சொன்ன பெரியப்பா என நிதர்ஷனா சரணடைய, யாஷ் திரும்பி ஒரு பார்வை பார்த்ததில், எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கிறேன் என ஓடியே விட்டாள். கதிரவன் தான், அடுத்த எபிசோடு எப்ப பாக்குறது என யாரும் அறியாமல் சிந்தாமணியிடம் கிசுகிசுத்தான். இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு தான், இன்னைக்கு பாத்துடலாம், லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா என அவளும் திட்டம் கூற, பன் என்றான் வேகமாக. கண்மணியோ இவர்களை கவனித்து, என்னடி என்று சிந்தாமணியிடம் கண்ணை காட்ட, அவளோ வெட்கத்துடன் விஷயத்தை கூறியதில் என இருவரையும் பார்த்தே துப்பினாள். பிளீஸ் டி, வீட்ல சொல்லிடாத, அப்புறம் என் சி டிராமாவையும் ஆளு ஷென்ஷே இவனாயோ டைவர்ஸ் பண்ண வேண்டியது வந்துடும். யாரடி அந்த இவன் என கண்மணி புரியாது கேட்க, யுவன் சங்கர் ராஜா, உன் சைனீஸ்ல தீய வைக்க யுவான் டி,
மை கிரஷ் என கூச்சப்பட கதிரவனும் வெட்கத்துடன் லியாங் ஜியோ என் ஆளு என்றான். எது? லியோ ஜியோ வச்சிருக்காரா என கண்மணி தலையை சொரிய, என்ன சிந்தா உன் கூடவே இருக்கிற கண்மணிக்கு கொஞ்சம் கூட டிராமா அறிவே இல்ல. சோ சேட் என கதிரவன் வாரியதில் சிந்தாமணி சிரித்துவிட, அண்ணா என்று சினுங்கி முறைத்தாள் கண்மணி. இவர்கள் சிரித்து பேசுவதை யாஷ் கண்டுவிட்டு கதிரவனை முறைக்க, அவன் அசடு வழிந்துவிட்டு பயத்தில் அங்கிருந்து நழுவி விட்டான். மேலும் 2 நாட்கள் கழிந்திருக்க, ரோபோ செய்யும் உணவில் வெறுத்து போன நிதர்சனா தானே களத்தில் இறங்கும் பொருட்டு அடுக்கலைக்கு சென்றாள். யாரிடமும் போனில் பேசியபடி, ஏய் கடங்காரி எங்க இருக்க என கத்திக்கொண்டே வந்த யாஷ் பிரஜிதனிடம், கிச்சன்ல இருக்க என சத்தம் கொடுத்தாள். அதில் அங்கு வந்தவன் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி, நம்ம திருச்சிக்கு போகணும் கம் என அழைக்க, இப்பதான் ரசம் வைக்க புளிய கரைச்சேன். ஆமா எதுக்கு என்றால் புரியாமல். உன் அண்ணனோட அடையாளம் உள்ள டெட் பாடி போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அது அவனான்னு ஐடென்டிஃபை பண்ண உன்னை வர சொல்லிருக்காங்க. மேக்சிமம் அவனா இருக்க சான்ஸ் இல்ல. பட் ஹாவ் டு செக் என ஏதோ செய்தி வாசிப்பது போல விவரம் சொல்ல இடிந்து போனாள் நிதர்சனா.